Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Unit 9th one. அதான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதுல important questions மட்டும் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். important questions மட்டும் போடலாம் அப்படினு சொல்லிட்டு so one words கொடுக்கிறேன். இத நீங்க நோட்ஸ் எழுதிக்கங்க. நாளைக்கு வந்து ஒரு 100 questions இப்போ வரை ரெடி பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து கொடுக்க போற one words also and ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த one words அதுல இருந்தும் கூட ஓகேவா நீங்க வந்து அதுல வந்து டெஸ்ட் எழுதுங்க ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கல ஆன்சர்ஸ் கொடுக்காம क्वेश्चंस வித் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன் நீங்க வந்து ஆன்சர் வந்து வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்க இல்ல உங்களால ஆன்சர் சம் क्वेश्चंसக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படினா there is no problem நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்சரோட 2 டேஸ்ல வந்து உங்களுக்கு திரும்ப அதே வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் ஓகேவா எல்லாமே Telegram லிங்க்ல போய் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் சோ கன்ஃபார்மா டெஸ்கிரிப்ஷன்ல Telegram லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா and also சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க எந்த புக்க படிக்கிறது அப்படினு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடா இதுதான் படிக்கணும் அப்படினா கண்டிப்பா PGTRBக்கு நம்ம சொல்லவே முடியாது ஓகேவா அதனால and also 12th book மட்டும் படிக்கலாமா அதுவும் முடியாது 11th 12th book மட்டும் படிக்கலாம் அப்படினா அதுவும் வந்து கரெக்ட் ஆகாது சோ 11th 12th bookம் படிச்சிருக்கணும் and also UG PG book எல்லாம் நம்ம கிளியரா இருக்கணும் அதுக்கு ஒரு ஐடியா ஒன்னு கொடுக்கணும் அப்படினா 11th 12th book கையில வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுல என்ன டைப் எவல்யூஷன் எடுத்தா அதுல ஸ்பீசியேஷன் and also speciation and also வேற என்னென்ன டாபிக் எல்லாம் வருது இப்ப டார்வினோட தியரிஸ் வருது and also லமார்க்கோட தியரிஸ் வருது சோ இந்த மாதிரி டாபிக்க வந்து 12th bookல என்ன இருக்கோ அத பேஸா வச்சுக்கோ அதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா காலேஜ் புக்ஸ்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க ஓகேவா அப்படி படிச்சா உங்களுக்கு வந்து பேஸ் நமக்கு 12th 11th 12th book தான் ஆனா இன்டீரியரா கேக்குறாங்க டெப்தா கேக்கும்போது அது காலேஜ் லெவல்ல போகுது ஓகேவா சில பேர் சிலபஸ் கவர் ஆகல சிலபஸ் கவர் ஆகணும் அப்படினா கண்டிப்பா 11th 12th book கையில வச்சுக்கோ அதுல என்னென்ன டாபிக் இருக்கோ அத வந்து டெப்தா நீங்க காலேஜ் புக்ல பாருங்க ஓகேவா இதுதான் இதுக்கு ஐடியா நம்ம சொல்றது கூட ஒரு 90% 85% தான் சொல்ல முடியும் क्वेश्चंस இப்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடா டே பை டே வந்து காம்படிட்டர் அதிகமா இருக்குறதுனால உங்களுக்கு வந்து क्वेश्चंसும் டஃபா தான் வருது ஓகேவா சோ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா மேக்ஸिमम நம்ம வந்து கொஞ்சம் மார்க் வந்து எக்ஸஸா வாங்க முடியும் ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு சிற்றினம் பரிணாம மாற்றம் பெற்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட சிற்றினங்களாக மாறுவது ஒரு சிற்றினம் பரிணாம மாற்றம் பெற்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிற்றினங்களாக மாறுவது ஆன்சர் சிற்றினமாக்கம் செகண்ட் ஒன் சிற்றினத்தை மரபு ரீதியாக தனித்துவம் வாய்ந்த இனப்பெருக்க தனிமை பெற்ற இயற்கையான இனக்கூட்டம் என வரையறுப்பவர் சிற்றினத்தை மரபு ரீதியாக தனித்துவம் வாய்ந்த இனப்பெருக்க தனிமை பெற்ற இயற்கையான இனக்கூட்டம் என வரையறுப்பவர் ஏஇ எமர்சன் ஆன்சர் ஏஇ எமர்சன் நம்பர் 3 ஒரே மரபு வழி சிற்றினம் பரிணாம மாற்றம் அடைவது ஒரே மரபு வழி சிற்றினம் பரிணாம மாற்றம் அடைவது ஆன்சர் இனம் சார்ந்த சிற்றினமாக்கம் ஒரு சிற்றினம் பிரிதல் அடைந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சிற்றினமாக மாறுவது இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒரு சிற்றினம் பிரிதல் அடைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சிற்றினமாக பிரிதல் அடைவது கிளாடோஜெனிசிஸ் ஆர் விரிபரிணாமம்னு சொல்லுவோம் ஆன்சர் கிளாடோஜெனிசிஸ் ஆர் விரிபரிணாமம் and நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா சிற்றினமாக்க வகைகள் என்னென்ன சிற்றினமாக்க வகைகள் 2 ஆன்சர் ஓரிட அல்லது இனப்பெருக்க சார்ந்த சிற்றினமாக்கம் ஓரிடம் அல்லது இனப்பெருக்கம் சார்ந்த சிற்றினமாக்கம் இரண்டாவது வேற்றிட அல்லது புவி சார்ந்த சிற்றினமாக்கம் ஸ்பீசியேஷன் சொல்றோம்ல அதுதான் வேற்றிடம் அல்லது புவி சார்ந்த சிற்றினமாக்கம் நெக்ஸ்ட் क्वेश्चन மிதவை உயிரினங்களில் பருவநிலைகளுக்கு ஏற்ப காணப்படும் நெகிழ்வுத்தன்மை மிதவை உயிரினங்களில் பருவநிலைகளுக்கு ஏற்ப காணப்படும் நெகிழ்வுத்தன்மை ஆன்சர் சைக்ளோமார்போசிஸ் நெக்ஸ்ட் மரபற்று போதலின் வகைகள் யாவை 3 வகை அவை சிற்றினம் மரபற்று போதல் பெருந்திரள் மரபற்று போதல் உலக அளவில் மரபற்று போதல் சிற்றினம் மரபற்று போதல்
பெருந்திரள் மரபற்று போதல் அண்ட் உலக அளவில் மரபற்று போதல். நெக்ஸ்ட், வெள்ளம் உணவு பற்றாக்குறையால் மரபற்று போவது. வெள்ளம் உணவு பற்றாக்குறையால் மரபற்று போவது. சிற்றினம் மரபற்று போதல். சிற்றினம் மரபற்று போதல். நிலப்பரப்பு எரிமலை வெடிப்பு ஆகியவற்றால் மரபற்று போதல். நிலப்பரப்பு எரிமலை வெடிப்பு இவற்றால் மரபற்று போதல். பெருந்திரள் மரபற்று போதல். ஆன்சர் பெருந்திரள் மரபற்று போதல். நெக்ஸ்ட், பெருந்திரள் மரபற்று போதலுக்கு எடுத்துக்காட்டு. பெருந்திரள் மரபற்று போதலுக்கு எடுத்துக்காட்டு கிரஸ்டேஷியஸ் டெர்ஷரி மரபற்று போதல். கிரஸ்டேஷியல் டெர்ஷரி மரபற்று போதல். கிரஸ்டேஷியா டெர்ஷரி என்பது டேஷ் சொற்கள். கிரஸ்டேஷியா டெர்ஷரி என்பது டேஷ் சொற்கள், ஜெர்மானிய சொற்கள். ஆன்சர் ஜெர்மானிய சொல். நெக்ஸ்ட், கண்டங்கள் அளவில் மரபற்று போதல். கண்டங்கள் அளவில் மரபற்று போதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. கண்டங்கள் அளவில் மரபற்று போதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. உலக அளவில் மரபற்று போதல். ஆன்சர் உலக அளவில் மரபற்று போதல். ஜஸ்ட் வெயிட். நெக்ஸ்ட், உலக அளவில் மரபற்று போதலுக்கு எடுத்துக்காட்டு. உலக அளவில் மரபற்று போதலுக்கு எடுத்துக்காட்டு CO2 அளவு அதிகரிப்பு. CO2 அளவு அதிகரிப்பு. பூமியின் வயது சுமார் டேஷ் ஆண்டுகள் ஆகும். பூமியின் வயது சுமார் டேஷ் ஆண்டுகள் ஆகும். 4.5 4.6 பில்லியன். 4.5 4.6 பில்லியன். ஏ பயோஜெனிசிஸ் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஏ பயோஜெனிசிஸ் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? தாமஸ் ஹக்ஸ்லி. தாமஸ் ஹக்ஸ்லி. தொடக்க கால பூமியில் இருந்த வாயுக்கள் யாவை? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொடக்க கால பூமியில் இருந்த வாயுக்கள் யாவை? அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், நீராவி. அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், நீராவி. உயிரி முன்னோடி சாறு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? உயிரி முன்னோடி சாறு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஹால்டேன். உயிரி முன்னோடி சாறு என்ற சொல்லை உருவாக்கியவர் ஹால்டேன். மூலக்கூறுகள் திரவ ஊடகத்தில் கூழ்மத்திரல்களாக அல்லது கோ அசர்வேட்டுகளாக மாறி இருக்கலாம் என கூறியவர் யார்? மூலக்கூறுகள் திரவ ஊடகத்தில் கூழ்மத்திரளாகவோ அல்லது கோ அசர்வேட்டுகளாகவோ மாறி இருக்கலாம் என்று கூறியவர் ஒப்பாரின். ஆன்சர் ஒப்பாரின். பூமி மிகப்பெரிய வேதியியல் ஆய்வகமாக செயல்பட்டது என கூறியவர். பூமி மிகப்பெரிய வேதியியல் ஆய்வகமாக செயல்பட்டது என கூறியவர் ஹால்டேன். ஹால்டேன். பெருங்காலங்கள் டேஷ் எனப்படும். இது ஒன் டைம் PGTRB கொஸ்டின். பெருங்காலங்கள் டேஷ் எனப்படும். எரா. எரா. பெருங்காலங்கள் டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பெருங்காலங்கள் டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பருவ காலங்கள் பருவங்களாக, தட் இஸ் பீரியட்னு சொல்லுவோம். ஆன்சர் பருவங்கள். பருவங்கள் டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பருவங்கள் டேஷ் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சிறு காலம். சிறு காலம் எபோக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பாலியோசோயிக் பெருங்காலம் எத்தனை பருவங்களை உடையது? பாலியோசோயிக் தட் இஸ் பாலியோசோயிக் பெருங்காலம் எத்தனை பருவங்களை உடையது? 6. 6 பருவங்கள் உடையது. முதுகுநான் அற்றவைகளின் காலம். முதுகுநான் அற்றவைகளின் காலம் கேம்பிரியன் காலம். முதுகுநான் அற்றவைகளின் காலம் கேம்பிரியன் காலம். நன்னீர் மீன்கள் ஆஸ்ட்ரகோடெர்ம்கள் இவை காணப்பட்ட காலம். நன்னீர் மீன்கள் ஆஸ்ட்ரகோடெர்ம்கள் காணப்பட்ட காலம் ஆர்டோவிசியன். ஆர்டோவிசியன். சைலூரியன் டேஷ் காலம் எனப்படுகிறது. சைலூரியன் டேஷ் காலம் எனப்படுகிறது. மீன்களின் தோற்ற காலம். மீன்களின் தோற்ற காலம். டிவோனியன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிவோனியன் டேஷ் காலம். டிவோனியன் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மீன்களின் பொற்காலம். டிவோனியன் காலம் மீன்களின் பொற்காலம். பழமையான இருவாழ்வுகளின் காலம். பழமையான இருவாழ்வுகளின் காலம் மிசிசிப்பியன் காலம். ஆன்சர் மிசிசிப்பியன் காலம். பழமையான ஊர்வனவற்றின் காலம். பழமையான ஊர்வனவற்றின் காலம் பென்சில்வேனியன் காலம். பென்சில்வேனியன் காலம். நெக்ஸ்ட், பாலூட்டிகளின் காலம். பாலூட்டிகளின் காலம் பெர்மியன் காலம். பெர்மியன் காலம். ஊர்வனவற்றின் பொற்காலம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஊர்வனவற்றின் பொற்காலம் மீசோசோயிக் பெருங்காலம். மீசோசோயிக் பெருங்காலம். மிசிசிப்பியன் எத்தனை பருவங்களை உடையது? மிசிசிப்பியன் எத்தனை பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. 3. அண்டு முட்டையிடும் பாலூட்டிகள். முட்டையிடும் பாலூட்டிகள் டேஸ் காலம். ட்ரையாசிக். முட்டையிடும் பாலூட்டிகளை கொண்ட காலம் ட்ரையாசிக் பீரியட். டைனோசர்களின் காலம். டைனோசர்களின் காலம் ஜுராஜிக் காலம். சுராஜிக். புதைபடிவ பறவை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
புதைபடிவ பறவை டேஷ் ஆர்க்கியாப்டெரிக்ஸ். ஆன்சர் ஆர்க்கியாப்டெரிக்ஸ். பாலூட்டிகளின் காலம். பாலூட்டிகளின் காலம் சீனோசோயிக் காலம். பாலூட்டிகளின் காலம் சீனோசோயிக். சீனோசோயிக் 2 பருவங்கள் யாவை? சீனோசோயிக்கின் 2 பருவங்கள் யாவை? சீனோசோயிக்கின் 2 பருவங்கள் டெர்ஷரி, குவாட்டர்னரி. டெர்ஷரி, குவாட்டர்னரி. பாலூட்டிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் பருவம். பாலூட்டிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் பருவம் டெர்ஷரி. டெர்ஷரி பருவம். டெர்ஷரி பருவம் எத்தனை சிறு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? டெர்ஷரி பருவம் எத்தனை சிறு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5. நச்சுக்கொடி பாலூட்டி. நச்சுக்கொடி பாலூட்டி காணப்பட்ட பருவம் பாலியோசின். பாலியோசின். முட்டையிடும் பாலூட்டி யோசின். முட்டையிடும் பாலூட்டி யோசின் காலம். மேம்பட்ட பாலூட்டி இனம். மேம்பட்ட பாலூட்டி இனம் ஆலிகோசின். மனிதனை போன்ற மனித குரங்கு காணப்பட்ட சிறு காலம். மனிதனை போன்ற மனித குரங்கு காணப்பட்ட சிறு காலம் மயோசின். மயோசின். மனித இன துவக்கம். மனித இன துவக்கம் பிளியோசின் காலம். பிளியோசின். புதைபடிவங்களின் வயதின் வகைகள். புதைபடிவங்கள் கணக்கிடப்படும் புதைபடிவங்களின் வயது வகைகள் ரிலேட்டிவ் டேட்டிங், டேட்டிங், அப்சல்யூட் டேட்டிங். 2. ரிலேட்டிங் ஒப்பீட்டு வயது கணக்கெடுப்பு அண்ட் முழுமையான வயது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டேட்டிங், அப்சல்யூட் டேட்டிங். புதைபடிவங்களின் ஒத்த பாறைகள், அதாவது ஒப்பிட்டு கூறுவது. புதைபடிவங்களோட பாறைகளை ஒப்பிட்டு கணக்கிடுவது, தட் இஸ் ரிலேட்டிங் டேட்டிங். ரிலேட்டிங் டேட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கொஸ்டின். அந்த பாறைகளின் ஐசோடோப்புகளை ஆராய்வதன் மூலம் கணக்கிடப்படும் கணக்கெடுப்பு முறை. பாறைகளின் ஐசோடோப்புகள் சிதைவதை வைத்து கணக்கெடுப்பது அப்சல்யூட் டேட்டிங், முழுமையான கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட் முன்னோடி உயிரினங்கள் மறுபெயர். முன்னோடி உயிரினங்களின் மறுபெயர் லிப்போசோம்கள். முன்னோடி உயிரினங்களின் மறுபெயர் லிப்போசோம்கள். ஆரம்பத்தில் காணப்பட்ட 2 வகை செல்கள் யாவை? பூமியின் ஆரம்பத்தில் காணப்பட்ட 2 வகை செல்கள் மொனிரா புரோட்டிஸ்டா. மொனிரா புரோட்டிஸ்டா. மொனிராவில் அடங்குபவை யாவை? மொனிராவில் அடங்குபவை யாவை? பாக்டீரியா, நீலப்பச்சை பாசி. இதுவும் பிஜிடிஆர்பி கொஸ்டின். பாக்டீரியா, நீலப்பச்சை பாசி. அண்டு வளிமண்டலத்தில் காணப்பட்ட ஓட்டுவால் டேஸ் சுவாச முறை பரிணாமம் ஏற்பட்டது. வளிமண்டலத்தில் காணப்பட்ட ஓட்டுவால் டேஸ் சுவாச முறை பரிணாமம் ஏற்பட்டது காற்று. காற்று சுவாச முறை. யூரே மில்லர் ஆய்வு நடைபெற்ற ஆண்டு. யூரே மில்லர் ஆய்வு நடைபெற்ற ஆண்டு 1953. ஜஸ்ட் வெயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூரே மில்லர் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட குழாய் வடிவம். யூரே மில்லர் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட குழாய் வடிவம் யூ வடிவம். யூ வடிவ குழாய். யூரே மில்லர் திரவத்தில் கிடைத்த பொருட்கள் யாவை? யூரே மில்லர் திரவத்தில் கிடைத்த பொருட்கள் யாவை? கிளைசின், அலனின், அஸ்பார்டிக் அலனின் அண்ட் பீட்டா அலனின். கிளைசின், அலனின், அஸ்பார்டிக் அலனின் அண்ட் பீட்டா அலனின். நெக்ஸ்ட் யூரே மில்லர் சோதனை வாயுக்கலவையில் உள்ள வாயுக்கள் யாவை? யூரே மில்லர் சோதனையின் வாயுக்கலவையில் உள்ள வாயுக்கள் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், நீர். அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், நீர். யூரே மில்லர் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட மின்முனைகள். யூரே மில்லர் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட மின்முனைகள் டங்ஸ்டன். டங்ஸ்டன் மின்முனைகள். யூரே மில்லர் ஆய்வு எத்தனை நாட்கள் நடைபெற்றது? யூரே மில்லர் ஆய்வு எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 18 நாட்கள். உங்களுக்கு 12th புக்ல 1 வீக்னு கொடுத்துருப்பாங்க. 1 வீக்னு கேட்டாலும் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன்ல 1 வீக் இருக்கான்னு பாருங்க. 1 வீக்னா ஆன்சர் அதே டிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கொஸ்டின் வந்தா சொல்றேன். இல்லைன்னா 18 நாள் இருந்தா 18 நாள். உயிருள்ள பொருள்களிலிருந்து உயிரற்ற பொருட்கள் தோன்றின என்ற கருத்தை வலியுறுத்துவது. உயிருள்ள பொருட்களிலிருந்து உயிரற்ற பொருட்கள் வந்தன என்ற கருத்தை வலியுறுத்துபவர்கள் ஒப்பாரின் ஹால்டேன் தியரி. ஒப்பாரின் ஹால்டேன் தியரி. யூரே மில்லர் ஆய்வில் எவ்வளவு மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டது? யூரே மில்லர் ஆய்வில் எவ்வளவு மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது? 75,000 வோல்ட். 75,000 வோல்ட். நெக்ஸ்ட் எவ்வளவு வெப்பம்? யூரே மில்லர் ஆய்வில் எவ்வளவு வெப்பம் கொடுக்கப்பட்டது? யூரே மில்லர் ஆய்வில் எவ்வளவு வெப்பம் கொடுக்கப்பட்டது? 800 டிகிரி செல்சியஸ். 800. யூரே மில்லர் ஆய்வில் மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் இவை எந்த விகிதத்தில் கொடுத்தனர்? யூரே மில்லர் தங்களது ஆய்வில்
யூரே மில்லர் தங்களது ஆய்வில் மீத்தேன் அமோனியா ஹைட்ரஜன் எவ்வளவு விகிதத்தில் கொடுத்தனர்? 2:1:2 2:1:2 மீத்தேன் அமோனியா ஹைட்ரஜன். யூரே மில்லர் நீராவியை பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்திய முறைகள் குரோமேட்டோகிராஃபி, கலோரிமீட்டர். பூமியின் படிவுப்பாறைகளில் தாவரம் அல்லது விலங்குகளின் எச்சங்கள் பாதுகாக்கப்படுதல். புதைபடிவமாக்கலின் வகைகள் யாவை? ஆன்சர் எஞ்சிய உடல் பகுதி, கல்லாதல், இயற்கை அச்சுகளும் வார்ப்புகளும். எஞ்சிய உடல் பகுதி ஆக்சுவல் ரிமைன்ஸ் சொல்லுவோம், கல்லாதல் பெட்ரிஃபிகேஷன் அண்ட் அச்சுகளும் வார்ப்புகளும். எஞ்சிய உடல் பகுதிகள் டேஷால் பாதுகாக்கப்படுகிறது. எலும்பு பற்கள் ஓடு. எஞ்சிய உடல் பகுதிகளுக்கு உதாரணம் மாமுத் யானைகள். மாமுத் யானைகள் 22,000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கு வாழ்ந்தன? ஆன்சர் சைபீரியா. எஞ்சிய உடல் பகுதிக்கு மற்றொரு உதாரணம் வெசுவியல் எரிமலை. இறந்த உடலங்கள் தாது உப்புகளினால் பதிலீடு செய்யப்பட்டால் அவை கல்லாதல். ஆன்சர் கல்லாதல். என்னென்ன தாது உப்புகளால் கல்லாதல் நிகழ்கிறது? சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட். இறந்த உடல்கள் சேறு பகுதியில் பதிவாக மாறினால், சேற்று நிறைந்த பகுதியில் பதிவுகளாக மாறினால் அவை அச்சுகள். அச்சுகளின் உட்புறம் உள்ள குழிகளில் தாது உப்புக்கள் நிரப்பப்பட்டால், அச்சுகள்னா என்ன சொன்னோம்னா, இறந்த உடல்கள் சேறு பகுதியில பதிவாக மாறினா அது அச்சுகள்னு சொல்றோம். அந்த அச்சுகளோட குழிகள்ல தாது உப்புக்கள் நிரப்பப்பட்டால் அது வார்ப்புகள். விலங்குகளின் கடினமாக்கப்பட்ட மலப்பொருள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விலங்குகளின் கடினமாக்கப்பட்ட மலப்பொருள் கோப்ரோலைட்டுகள். உருவத்தில், அதாவது அமைப்பில் ஒரே மாதிரி ஆனால் செயலில் வேறுபட்ட உறுப்புகள். அமைப்பில் ஒத்தும் செயலில் வேறுபட்ட உறுப்புகளுக்கு பேர் அமைப்பொத்த உறுப்புகள். அமைப்பொத்த உறுப்புகள் டேஸிற்கு வழிவகுக்கும். விரிபரிணாமம். ஆன்சர் விரிபரிணாமம். அமைப்பொத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு காகிதப்பூ முட்கள், சுரைக்காய், பட்டாணி செடியின் பற்றுக்கம்பிகள். செயலில் ஒன்றுபட்டும் அமைப்பில் வேறுபட்டும் உள்ள உறுப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். செயல் ஒன்றுபட்டு அமைப்புகளில் வேறுபட்டு இருந்தால் அவை செயலொத்த உறுப்புகள். ஆன்சர் செயலொத்த உறுப்புகள். செயலொத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு பறவை, பூச்சி இவற்றின் இறக்கை. பாலூட்டி ஆக்டோபஸ் இவற்றின் கண்கள். பெங்குவின் டால்பின் இவற்றின் பிளிப்பர்ஸ். சீனிக்கிழங்கின் வேர் மாற்றுரு, உருளைக்கிழங்கின் தண்டு மாற்றுரு. இது எல்லாமே சேலத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. அண்ட் சேலத்த உறுப்புகள் எதற்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் குவிபரிணாமம். அண்டு உயிர் வாழ்க்கைக்கு தேவையற்ற உறுப்புகள் எச்ச உறுப்புகள். ஆன்சர் எச்ச உறுப்புகள். எச்ச உறுப்பிற்கு உதாரணம் கொடு. குடல்வால் என்பது டேஸ் பிதுக்கத்தின் நீட்சி. பெருங்குடல். ஆன்சர் பெருங்குடல். குடல்வால் டேஸிற்கு தேவை. தாவர உண்ணிகள். குடல்வாலின் பணி டேஸ் செரித்தல். செல்லுலோசை செரித்தல். மனிதனில் காணப்படும் எச்ச உறுப்புகள் யாவை? வால் முள்ளெலும்பு, அறிவு பற்கள், காது தசைகள், உடல் உரோமங்கள், ஆண் மார்பகம், கண்ணில் நிக்டிடேட்டிங் சவ்வு. வால் முள்ளெலும்பு, அறிவு பற்கள்,
காது தசைகள், உடல் உரோமம், ஆண் மார்பகம், கண்ணில் நெக்டிடேட்டிங் சவ்வு, இதெல்லாம் மனிதனோட காணப்படும் எச்ச உறுப்புகள். இரண்டு மாறுபட்ட தொகுப்பை சேர்ந்த உயிரினங்களின் பண்புகளை ஒருங்கே பெற்ற உயிரிகள். இரண்டு மாறுபட்ட தொகுப்புகளை சேர்ந்த உயிரினங்களின் பண்புகளை ஒருங்கே பெற்ற உயிரினங்கள் இணைப்பு உயிரிகள். இணைப்பு உயிரிகள். ஆன்சர் இணைப்பு உயிரிகள். நெக்ஸ்ட், வலைத்தசை புழுக்கள் மற்றும் கணுக்காலிகளின் தொகுதிகளை இணைக்கும் இணைப்பு உயிரி. வலைத்தசை புழு, கணுக்காலி. வலைத்தசை புழு, கணுக்காலி இவற்றை இணைக்கும் இணைப்பு உயிரி பெரிபேட்டஸ். பெரிபேட்டஸ். ஊர்வன பரப்பன இவற்றை இணைப்பது. ஊர்வன பரப்பன இவற்றை இணைப்பது ஆர்க்கியாப்டெரிக்ஸ். ஆர்க்கியாப்டெரிக்ஸ். நன்கு பரிணாமம் பெற்ற உயிரிகள் திடீரென எச்ச உறுப்புகள் தோன்றுவது. நன்கு பரிணாமம் பெற்ற உயிரிகளில் திடீரென எச்ச உறுப்பு தோன்றுவது ஏட்டவிசம். ஆன்சர் ஏட்டவிசம். ஏட்டவிசத்திற்கு எடுத்துக்காட்டு கூறு. ஏட்டவிசத்திற்கு எடுத்துக்காட்டு கூறு மனிதனின் வளரும் கருவில் வாள் இருத்தல். மனிதனின் வளரும் கருவில் வாள் இருத்தல். மீன்களின் இதய அறை. மீன்களின் இதய அறை 2. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மீன்களின் இதய அறை 2 எஸ் ஷேப்ல இருக்கும். இருவாழ்விகளின் இதய அறை. இருவாழ்விகளின் இதய அறை 3. ஊர்வனவற்றின் இதய அறை. ஊர்வனவற்றின் இதய அறை 3 அறை 3. பாலூட்டி முதலை பறவை. பாலூட்டி முதலை பறவை இவற்றின் இதய அறை 4. தனிமைப்படுத்துதலை பாதிக்கும் காரணிகள் யாவை? தனிமைப்படுத்துதலை பாதிக்கும் காரணிகள் மரபணு திடீர் மாற்றம், குரோமோசோம் பிறழ்ச்சி, மரபணு மறுசேர்க்கை, இயற்கை தேர்வு, இனப்பெருக்கம். மரபணு திடீர் மாற்றம், குரோமோசோம் பிறழ்ச்சி, மரபணு மறுசேர்க்கை, இயற்கை தேர்வு அண்ட் இனப்பெருக்கம். திடீர் மாற்றம் என்ற சொல்லை ஹியூகோ டிவிரிஸ் பயன்படுத்திய ஆண்டு. திடீர் மாற்றம் என்ற சொல்லை ஹியூகோ டிவிரிஸ் பயன்படுத்திய ஆண்டு 1901. ஹியூகோ டிவிரிஸ் திடீர் மாற்றம் ஆய்வு செய்த தாவரம். ஹியூகோ டிவிரிஸ் திடீர் மாற்றத்தை ஆய்வு செய்த தாவரம் ஈனோதிரா லமார்க்கியானா. ஈனோதிரா லமார்க்கியானா. கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஸ்டின்ஸை கவுண்ட் பண்ணல. ஸோ இது வந்து 12th புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ 12th புக்கு, ஏன்னா பேஸ் 12th புக் தான். ஸோ 12th புக் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் இன்டீரியரா காலேஜ் புக்ஸ்லையும் ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது சில ஃபாரின் ஆத்தர் புக் வச்சிருக்கேன். பட் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியலை, கொஸ்டின்ஸாக மேக் பண்ண முடியலை. பட் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபாரின் ஆத்தர் புக்ல இருந்தால் மேக்ஸிமம் வருது. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கொடுக்குறேன். அண்ட் உங்ககிட்ட வேற ஏதாவது புக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ் போட்டுக்கிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படியாவது ஒரு 300 கொஸ்டின்ஸ் ஈச் யூனிட்டுக்கு கொடுக்கணும் எக்ஸாமுக்குள்ளேன்னு நான் ஒரு ப்ரீ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட புக்ஸ்ல இருந்து நான் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன். உங்ககிட்ட ஏதாவது புக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிகிராம்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து, இல்லைன்னா வாட்ஸ்அப், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க்ல கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக அது நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப்பாக இருக்கும். பிகாஸ் நானும் கூட இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறதுனால எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இருக்க கொடுக்க நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும். கிளாஸ் ரெகுலராக நானும் போட எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். உங்ககிட்ட வேற புக்கு இருந்துச்சு, ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக யாரெல்லாம் என்ன புக் வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை நம்ம படித்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுலேருந்து 1 வேர்ட்ஸ் காப்பி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அதை செய்யலாம். அண்டு அனதர் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு இனிமேல் ரெகுலராக ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆர் 20 கொஸ்டின்ஸ் வந்து மார்னிங் 4 o'clock லைவ் கிளாஸில் கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி கிளாஸ் வச்சுக்கலாமான்னு ஐடியா பண்ணுறேன். ஏன்னா நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கிற அந்த ஹேபிட் நம்மளுக்கு வரமாட்டேங்குது யாருக்குமே. அது கூட நம்ம வந்து வின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ 4 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 பேர் வந்து குரூப்பில் வந்தால் கூட நான் வந்து அதுக்கு ஃபேவராக தான் இருக்கேன். ஓகேவா? நான் வில்லிங்காக இருக்கேன். பட் நீங்கள் அந்த டைமுக்கு வருவீங்களா அப்படிங்கிறது தெரியல. சரி, ரெகுலராக நான் வரேன், அப்போ டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து லைவ் கிளாஸில் வந்து கொஸ்டின் சொல்ல நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷனில் உங்களோட கமெண்டில் வந்து ஆன்சரை சொல்லிக்க வாங்க. செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் படிக்கிறோங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது நம்ம பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இப்போதைக்கு எக்ஸாம் வர்ற தள்ளி போஸ்ட்போன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அதை பற்றி ஒன்றும் தெரியலை. இப்போ தான் வந்து இந்த டெட்டுக்கே வந்து எக்ஸாம் வந்து நாளைக்கு வர போகிறதுனால, ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் கால்ஃபர் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம பாதி யூனிட்டாவது 1 வேர்ட்ஸ் கவர் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட கமெண்ட் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.